வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழக மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இந்த மாதத்தில் மட்டும் 3வது முறையாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனால் தங்களது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக செங்கல்பட்டு மாவட்ட மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கையும் விடுத்துள்ளனர். இந்நிலையில் மீனவர்கள் 2500க்கும் மேற்பட்ட படகுகளை பாதுகாப்பாக கரையோரம் நிறுத்தி வைத்துள்ளனர். குறைஞ்சது நாங்கள் ஒரு 15-20 நாள் கடலுக்கு செல்லாதனால மீனவர்கள் ரொம்ப கஷ்டமான நிலமை. இந்த பெஞ்சமின் புயல் அடித்தது வலைங்கள்லாம் போயிருந்துச்சு. மீன்வளத்துறையில் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். அந்த அந்த நஷ்டஈடு கொஞ்சம் விரைவாக தமிழக அரசு கொடுக்கணும். இப்போ பார்த்தோம்னா இந்த 17ஆம் தேதியிலேருந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த மாமல்லபுரத்துலேருந்து ஆலம்பரம் வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 2500 ஃபைபர் படகு இருக்குது. இவங்க யாரும் கடலுக்கு செல்லலை. இந்த மறு அறிவிப்பு வர வரைக்கும் யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க போக முடியாது. இது அரசு கவனத்தில் கொண்டு மீனவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பீடை துரிதமாக கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து மரக்காணம் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. தொடர்ந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று மீனவர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். ஃபிஷரிஸ் ஆஃபீஸ்லேருந்து யாரும் தொழிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு தடை பண்ணிட்டு போயிட்டாங்க. அதிலேருந்து அதுக்கு பயந்துக்கிட்டு அவங்க மரியாதைக்காக சொன்னதுக்காக கட்டுப்பட்டு நாங்கள் கரையில் தான் கிடக்கிறோம். ஆனால் இந்த அரசு நிவாரணம் 2000 கொடுத்தது பத்தாது. எங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு நிவாரணம் கொடுக்கணும். இந்த போட்டு பாதிப்பு, வலை பாதிப்பு இதெல்லாம் இருக்குது. எங்களுக்கு இந்த அரசு மூலமாக எங்களுக்கு இந்த பாதிப்புக்கெல்லாம் எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும். மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் 1300 படகுகள் பாதுகாப்பாக கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.